வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகர்கோயிலில் நடைபெறுகிற ஸ்னோ வேர்ல்டு எக்ஸிபிஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிபிஷன் டிக்கெட் ரேட் எப்படி இருக்குது, எந்த டைமில் ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை நாள் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்காட்சி எங்கே வச்சு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய அனாதை மடம் கிரவுண்டில் வச்சு தான் நடக்குது. இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 நாள் நடைபெறும். நாங்கள் இங்கே வரும்போது இன்னைக்கு 3வது நாள். நாங்கள் நைட்டு 9:30 மணிக்கு தான் வந்தோம். இங்கே டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே டிக்கெட்டு தான். ஒரு ஆளுக்கு 90 ரூபாய் டிக்கெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டோம். இனி உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெளியில் பார்த்தீங்கன்னா 2 யானையும் அதுக்கு மேலே 2-3 ஆட்களும் இருக்காங்க. யானை எல்லாம் ரொம்பவே சூப்பராக தத்ரூபமாக நிற்கிற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. யானை தும்பிக்கையெல்லாம் வச்சு ஆட்டுறது மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம காரில் இல்லாட்டா பைக்கில் எதில் வந்தாலும் நம்ம இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்கிங் கட்டணம் நம்ம தனியாக கொடுக்க வேண்டி வரும். ஸ்னோ வேர்ல்டு எக்ஸிபிஷன் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் கண்காட்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளாடி போய் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சுனில் டீ கோட் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உள்ளாடி வந்தது முதல்ல பார்க்குறது இந்த செல்ஃபி பாயிண்ட் தான். இங்கே நிறைய சீனரிஸ் அப்புறமா 3D படங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் நின்று நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம இதில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்தா ஃபுல்லாக சீனரிஸாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டைனோசரை வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இனி இந்த டைனோசர் நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டைனோசர் இருக்கிற மாதிரியே இருக்குது. வாயெல்லாம் அசைக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது கடிக்க வர மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு டைனோசர் நிற்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு பக்கத்தில் நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்னோ வேர்ல்டு தான். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளாடி போனதும் நம்ம பனிப்பிரதேசத்துக்கு உள்ளாடி போனால் எந்த மாதிரி ஒரு கூலிங் இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ஜில்லன் இருந்தது. ஸ்னோ வேர்ல்டு கூலிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடமே ஒரு பனிப்பிரதேசத்தை நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது. உண்மையிலே டிஜே லைட்டு அதோட மியூசிக் எல்லாம் போட்டு ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம நாகர்கோயிலில் நிறையவே பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்னோ வேர்ல்டு பொருட்காட்சி இந்த செட்டு ரொம்பவே நீட்டாக போட்டிருக்காங்க. பனிப்பிரதேசம் அப்படின்னாலே பனிக்கரடியை பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே பனிக்கரடியோட பொம்மையும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பனி குகைக்கு உள்ளாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு செட் அழகாக போட்டிருக்காங்க. பனிப்பாறை உருகி தண்ணி பாயும் போது எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக செட்டு போட்டிருக்காங்க. இதில் பனியாரை நம்ம கடந்து போகிற மாதிரி ஒரு அழகான பாலவும் போட்டிருக்காங்க. நம்ம பனி பிரதேசத்தில் போனால் பனி எந்த மாதிரி படர்ந்திருக்குமோ அந்த மாதிரி படர்ந்திருக்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. மேலே இருந்து பனி விழுகிற மாதிரி அழகாக செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. உண்மையிலேயே நேச்சுரலாக நம்ம பனி நம்ம மேலே விழுறது மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காட்டு மிருகங்களோட கண்காட்சி தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காட்டு மிருகங்கள் பொம்மைகள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே காட்டு மிருகங்கள் நிற்கிற மாதிரி அழகாக இருக்குது. இந்த கோடை விடுமுறை டைமில் இந்த மாதிரி அழகான ஒரு பொருட்காட்சி போட்டிருக்கிறது ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும் குழந்தைகளுக்கு. குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நேரம் இதில் விரும்பி நின்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அழகாக ஒவ்வொன்றும் தத்ரூபமாக போட்டிருக்காங்க.
காட்டு மிருகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா பார்க்குறது ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டங்கள் தான். லேடிஸுக்கான நிறையவே ஃபேன்சி ஷாப்பிங் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இங்கே வரும்போது நிறையவே ஸ்டாலு ஓப்பன் ஆகாமலே இருக்குது. நெக்ஸ்ட்டு சண்டேலாம் வரும்போது நல்ல கூட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்டாலும் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இங்கே ஒரு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா 19 கிட்ஸ் முட்டாய்ஸ் வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு பழைய காலத்து ஞாபகம் தான் வருது. நாங்கள் படிக்க போகும்போது இந்த மாதிரி முட்டாய்கள் தான் அதிகமாக சாப்பிட்டோம். அந்த மாதிரி முட்டாய்கள் எல்லாமே இங்கே நிறையவே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எக்ஸிபிஷன் அப்படின்னாலே இந்த மாதிரி விதவிதமாக ஊறுகாய்களை எல்லாம் பார்க்க முடியும். இங்கேயும் அது இருந்தது. நம்ம ஸ்டாலெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சு பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது குழந்தைங்களுக்கான விளையாட்டுகள் தான். குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் விதவிதமான விளையாட்டுகளை இங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த விளையாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டிக்கெட்டு பே பண்ண வேண்டி வரும். நம்ம எந்த விளையாட்டுக்கு போகணுமோ அந்த விளையாட்டுக்கு தனித்தனி டிக்கெட் இங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எக்ஸிபிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.